ஸ்ரீ பேச்சம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு துளாராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு துளாராசி நேர்களே, போன ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜம்முன்னு இருந்தோம். இந்த வட்டம் கம்முன்னு இருக்குமா ஜம்முன்னு இருக்குமான்னு என்கிறதை கிரகநிலையை ஆராய்ந்து பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 5இல் சனியும் 5இல் ராகும் நம்ம வாக்கியப்பிராரம் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்தில் அதாவது பாவக்கிரகங்கள் புறாமே 3, 6, 11இல் வலிமை பெறுவது வெகு சிறப்பான அமைப்பு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறாரு. இந்த ஆண்டு 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு வைகாசி 12இல் 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போவும் உங்களுக்கு 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்படிங்கும்போது ராகுகேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் 4ஆம் இடத்துக்கு வருவார். கேது 10ஆம் இடத்துக்கு போவார். எப்படி பார்த்தாலும் கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலிமையான கிரகநிலையில் அமைப்பு இருக்குது துளாராசினியர்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த ஆண்டு ஜம்முன்னு போகும், உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. துளாராசினியர்கள் பொருளாதார நிலைகளும் பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது நடுவயதில் இருப்பவர்களுக்குமே நல்ல நன்மைகள் ஏற்படும். இந்த வட்டம் அருமையான அமைப்பு. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு புறாமே ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே உண்டாக்கும். உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையே உண்டாக்கும். உங்களுக்கு வயதானவர்கள் அதாவது பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகலே என்று அதற்கு சுபவிரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் வரும். உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டுங்க, பயப்பட தேவையில்லை. துளாராசிக்கு இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார உறவு, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இல்லை அரசு டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி 6இல் இருப்பது சனி விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு, இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, ரப்பர் தொழில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மெடிக்கல் ரீதியாக சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மீடியாவில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 10இல் குரு உச்சம் பெற்று இருப்பது அதாவது வாத்தியார், வழக்கறிஞர், வாத்தியார் தொழிலில் இருப்பவர்களுக்கு, நீதிபதி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் வழக்குத்துறை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அவங்களுக்கு அமையுங்க. அற்புதமான ஆண்டாக அமையும். அதே தங்கம் வெள்ளி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவருக்கு, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த பயர் ஒர்க்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். 10இல் ராகுகேது வச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் இது பூராமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும், எதிர்கால சிறப்பானதாக அமையும். ஏன்னா 10இல் ஒரு பாவியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, ஒரு பாவியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பாவக்கிரகங்கள் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். துறைகள் பூராமே சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும், எதிர்கால சிறப்பானதாக அமையும். கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி சிற்பிகள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுமே நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இடம் பொருள் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துல குரு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், வீடு கட்டுறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துல குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது வட்டியை கொடுத்து பணம் வாங்குறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதில் புதிய வருவாயை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏகப்பட்ட தொழில் விரிவாக்கம் பண்ணுறவங்களுக்கு புறாமே நல்ல இந்த ஆண்டு அமையும். துளாராசி நேயர்களுக்கு புறாமே துளாராசி
வாக்குஸ்தானத்தை பார்ப்பது அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே ஜோதிடம், வழக்கறிஞர், நீதிபதிகள் இப்படி துறையில் இருப்பவர்களாக பதவி உயர்வு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதேமாதிரி தீயணைப்புத்துறை, காவல்துறை, சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த துளாராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான அமைப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த துளாராசி நேயர்கள் 6இல் சனி பகவான் இருப்பது, 10இல் ராகு இருப்பது, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காளியம்மனுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபடுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமரு குமரன். நன்றி, வணக்கம்.